வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் இடுக்கண் அழியாமை அந்த அதிகாரத்தில் 5வது குறள். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். என்ன பொருள்? இங்கே அடுக்கி வரினும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது தொடர்ந்து இடைவிடாத துன்பங்கள் மேலே 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 வந்துகிட்டே இருக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி சொல்வாங்க, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு. அப்போ சில சமயங்கள் ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைகள் வந்துகிட்டே இருக்கும். நான் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாம் வரும். அவ்வளோ சவால்கள், அவ்வளோ பிரச்சனைகள் வரும். அப்படி வந்தாலும் அழிவிலான் அப்படின்னாக்கா, இங்கே அழிவிலான் அப்படின்னா அழிவில்லாதவன் அப்படின்ற பொருள் வச்சுக்கலாம். ஆனால் அதை விட ஒரு ஆழமான பொருள் இங்கே என்ன அப்படின்னாக்கா, அவனோட உள்ள கோட்பாட்டை விடாதவன். அதாவது தன்னோட முயற்சியை கொஞ்சம் கூட தான் எந்த இலக்கை வச்சுருக்கானோ அந்த இலக்கை விட்டு நகராத முயற்சி உடையவன், மனத்திற்பம் உடையவன், மன உறுதி நீங்காதவன் அப்படின்ற பொருள் இங்கே வச்சுக்கணும். அப்படி மேன்மேலும் எவ்வளோ இடர்கள் வந்தாலும் இந்த மன உறுதியை விடாமல் இருக்கிறான் பார்த்திங்களா, அவனுக்கு உற்ற இடுக்கண். முதல் குறளில் பார்த்த மாதிரி தான், அவன் உற்ற இடுக்கண் இடுக்கண்ணினாலே பட்டு போகும் அப்படிங்கிறார். அதாவது அவன் அந்த துன்பம் அந்த துன்பமே பட்டு போயிடுமாமா. இவனை இப்போ இவன்கிட்ட ஒரு பிரயோஜனம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பமே துன்பப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எளிமையான பொருள் தான், பட் ஆனால் எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம். எனக்கு இந்த இதெல்லாமே 2-3 இது ஒரே மாதிரி படிச்சுட்டே இருக்குமே, துன்பமே துன்பப்பட்டு போகும், துன்பமே துன்பப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னாக்கா ஏன் அத்தனை வலியுறுத்தல் வேண்டி இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்மலாம் ரொம்ப சுலபத்தில் சோர்ந்து போயிடுறோம். ஒரு சின்ன விஷயம் பண்ணோம்னா கூட ஒரு 2-3 முயற்சி கூட நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஒரு 2 முறை பண்ணிட்டு அவ்வளோதான்ப்பா என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன். அந்த வார்த்தையே சரியில்லை. என்னால் முடிஞ்சதை பண்ணுறதுனால ஒரு காரியம் எப்படிங்க முடியும்? அந்த காரியம் முடியறதுக்கு எவ்வளோ முயற்சி தேவையோ அதை பண்ணினா தான் அந்த காரியம் முடியும். அந்த மாதிரி மன உறுதி உடையவர் இருந்தால் எந்த துன்பமும் ஒரு செயலை நிறுத்த முடியாது, அவனோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்த குறளோடைய இங்கே அடுக்கி வரினும் அப்படின்றதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா, ஒரே துன்பம் திரும்ப திரும்ப வருது. அப்படியும் வரும் சில சமயம் பலவிதமான துன்பங்கள் வரும் அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் வர்றது தான் அடுக்கி வரினும். அதாவது தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் வந்தாலும் கூட மனத்திற்பமுடையவன், மனதில் சோர்வு இல்லாமல் அந்த முயற்சியை மேலே மேலே பண்ணுறவன்கிட்ட வரக்கூடிய துன்பம் அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ இந்த 3 பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5, 4, 3 இந்த 3லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஊழினால் வரக்கூடிய துன்பங்களில் அந்த துன்பத்தினால சோர்ந்து போகாமல் எப்படி இருக்கிறது. இந்த 3லேயுமே நம்ம என்ன பார்த்தோம்? இடுக்கண்படும், இடர்படும், இடர்தலை உடையது அப்படிலாம் பார்த்தோம். அதாவது துன்பமே துன்பப்படும் அப்படின்னு தான் பார்த்தோம். அப்படி படணுன்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று தான், முயற்சி, உழைப்பு. எல்லாத்தையும் இது ஒரு தடை, இதோடு நின்றுச்சு அப்படின்னு நினைக்காம இது ஒரு சவால் அப்படின்னு நினச்சிட்டு மேலே மேலே முயற்சி பண்ணினோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கான செய்தி. அதனால் முதல் 2 குறளில் அந்த ஒரு உபாயம் சொன்னார். இதில் அந்த மேலே மேலும் வருத்தினாலும் கூட அதிலேருந்து அழியாமல் தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை